முதல் முறையா விஜய் அரசை எதிர்த்து ரொம்ப காட்டமான அறிக்கையை சண்முகம் கொடுத்துருக்கிறாரு. கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து நாங்கள் கம்யூனிஸ்ட் தான், வெளியே இருந்தால் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம், நாங்கள் எப்போ வேணாலும் ஆதரவு வித்ட்ரா பண்ணிக்குவோம், ஏன் வித்ட்ரா பண்ணிக்குவோம் அப்படிங்கிறதுக்கு மிக விரிவா ஒரு அறிக்கையை வந்து கொடுத்துருக்கிறாரு. எப்போ வேணா வித்ட்ரா பண்ணிக்கோங்கிறத விட மறுபரிசீலனையே செய்ய போறோம்னு சொல்லியிருக்காரு. ஆமா, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது கம்யூனிஸ்டுகளோ இல்லை விசிகாவோ யாருமே இனி எல்லாருமே சரண்டர் தான், நம்ம என்ன பண்ணாலும் யாரும் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தார் விஜய் அவர்கள். அவருக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆப்பு வந்திருக்கு. இது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு தமிழ்நாடே அழுதுகிட்டு இருக்கு. ஏன்னு உங்களுக்கு தெரியும், தமிழ்நாடுங்கிற வார்த்தை சொல்ற அப்படின்னா தமிழ்நாட்டு தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் அழுதுங்கிறாங்க. அமைச்சர்கள் அதிகாரிகள் கூட அழுதுருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அது முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு பட்ஜெட்ல ஒரு முக்கியமான கூட்டத்தொடர். அழுகலன்னா மேபி சஸ்பென்ஸ் அல்லது டிரான்ஸ்ஃபர் நடக்கலாம். வாய்ப்பு இருக்கு. இதுல இன்னொரு விஷயத்தை கேளு. இன்னைக்கு வந்து எல்லா துறையிலிருந்தும் இந்த பட்ஜெட் ப்ரொபோசல்ஸ் கொடுப்பாங்கல்ல, எங்க துறைக்கு எவ்வளவு பணம் வேணும், எங்க துறைக்கு இந்த திட்டங்களை கொண்டு வரலாம், இது குறித்தெல்லாம் ஒரு முக்கியமான கூட்டம் இன்னைக்கு வந்து செக்ரட்டரியேட்ல நடந்திருக்கு போல இருக்கு. நடக்கிறதுக்காக திட்டமிட்டு இருந்திருக்காங்க, அஜெண்டா இருந்திருக்கு. இன்னைக்கு யாருமே வரல செக்ரட்டரியேட். ஒன் இந்தியாவில் நியூஸாவே வந்திருக்கு. ஆமா, வெறிச்சோடியது தலைமைச் செயலகம். நான் என்ன கேட்குறேன், தமிழ்நாடு பட்ஜெட்டை விட ஜனநாயகன் பட்ஜெட் இங்கே ரொம்ப முக்கியமாக போயிடுச்சு. அதனால வந்து மொத்தமாக செக்ரட்டரியேட் இன்னைக்கு தொடச்சி மூடி பூட்டு போட்டு சாம்பிராணி கூட போட்டிருப்பாங்க, நமக்கு தெரியாது. சாம்பிராணி போட்டு மூடி வச்சுட்டு போயிட்டாங்க. வெறிச்சோடி போயிருக்குது. என்னன்னா, ஏதோ ஒரு முக்கியமாக தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கோ அப்படின்னு பார்த்தோம்னா, இல்லை வந்து ஏதோ ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு நடக்குது, எல்லாரும் அங்கே போயிட்டாங்களான்னு பார்த்தோம்னா, எல்லாரும் ஆளுக்கு ஒரு தேட்டரில் உட்காந்துருக்காங்க. எல்லா மினிஸ்டரும் அவங்கவுங்க ஏரியாவில் ஆளுக்கு ஒரு தேட்டரில் உட்காந்து வழக்கம் போல் ரீல்ஸ். இதில் இன்னொரு மினிஸ்டர் ஒருத்தர் மாட்டியிருக்காரு. என்னாச்சு அப்படின்னா, அதே வந்து குழந்தைகளை கூட்டு போகக்கூடாது, ஏ சர்டிஃபிகேட் படம், குடும்பத்தோட குழந்தைகளை வேற கூட்டு போய் உட்காந்து பார்த்து பெரிய பிரச்சனையாயிருக்கு. சட்ட விரோதம். ஆமாம், சட்ட விரோதம். அது மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க பல திரையரங்குல நிறைய ஆடட் வெர்ஷன்ஸ் ஆஃப் வீடியோஸ் உள்ள இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க படத்துல. ஆமா, ஒரு சட்டமன்றத்துல பேசுறது, ஆமா, அவர் அந்த ஜெயிச்ச சர்டிபிகேட்டை வாங்கிட்டு ரேலி போறது, டிவியில அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்ற நியூஸ் வர்றது, இதெல்லாம் வந்து சட்டப்படி குற்றம். தியேட்டர்ல போடுறாங்க. ஆமா, தியேட்டர்ல இவங்க வீடியோஸை இன்சர்ட் பண்ணி போடுறாங்க. நியாயப்படி பாத்தீங்க அப்படின்னா, சென்சார் சர்டிபிகேட் வாங்கினதுக்கு பிறகு எதையுமே எங்கேயுமே சேட் பண்ணக்கூடாது. தியேட்டர் ஓனர்ஸ் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கான எல்லா வழிகளும் சட்டத்துல இருக்கு. இந்த மாதிரி போட்டாங்கன்னா, ஏன்னா சென்சார் சர்டிபிகேட் வாங்காத எந்த கிளிப்பையுமே தியேட்டர்ல அவங்க போடக்கூடாது. அப்போ ஈவன் விளம்பர படங்கள் கூட சென்சார்ஷிப் வாங்கினா மட்டும்தான் தியேட்டர்ல போட முடியும். ஆமா, அதான் சட்டமே தியேட்டருங்களுக்கு. ஸோ அப்போ சட்டப்படி இது வந்து மிகப்பெரிய தவறு அப்படிங்கிறத வந்து நாம உணர்த்துறோம். ஸோ நம்ம விஷயத்துக்கு வந்துருவோம். இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள், குறிப்பாக திரு சண்முகம் அவர்கள் இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு கோவப்பட்டிருக்கிறாரு. வழக்கமா பாத்தீங்க அப்படின்னா அவர் திமுகவை திட்டுவாரு, இதை வச்சு தாவேக்கெல்லாம் ஃபயர் விட்டுக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு அவர் விட்டுறக்கூடிய அறிக்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். டெல்லியில என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். மாணவர்கள் தீவிரமாக நீட் முறைகேடுக்கு எதிராக போராடிட்டு இருக்காங்க. அவங்க கடுமையா தாக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆமா, 90 மாணவர்கள் மருத்துவமனையில. எத்தனை பேர் இது வரைக்கும் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்கிற தகவலே இல்ல. இது பயங்கரமான அத்துமீறல் நடந்திருக்குது. கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டிருக்கு. ஒரு மாணவர் மீது பெல்லட் அடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. முகம் ஃபுல்லா காயம். இன்னைக்கு துணை ராணுவ படை கூடுதலா இறக்கப்பட்டிருக்கு. ஆமா, இது எல்லாமே வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு அதுக்கு ஆதரவாக தமிழ்நாட்டிலையும் போராட்டங்கள் வெடிச்சிருக்கு. அங்கதான் சண்முகம் அவர்கள் வந்து வர்றாரு. கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் சண்முகம் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இந்தியா முழுக்க வந்து இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அதுல குறிப்பா வந்து சோனம்மா கைது பண்ணாங்க இல்லையா, அதுல வந்த சிக்கல்கள் அதெல்லாம் அவர் பேசிட்டு அந்த அறிக்கையில 3வது பக்கத்துல ஒரு விஷயத்த பேசுறாரு. அதான் ரொம்ப முக்கியமானது. இன்று இந்திய மாணவர் சங்கத்தின் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் மாணவர்கள் வகுப்பை புறக்கணிப்பு செய்து போராடியுள்ளனர். காவல்துறை சென்னையில், திருவொற்றியூர், ஆர்கே நகர், பெரம்பூர் மற்றும் கோவை, மதுரை, கடலூர், தஞ்சை உள்ளிட்ட பல நகரங்களில் கல்வி வளாகத்துக்குள் புகுந்து கைது செய்துள்ளது. ரொம்ப ரொம்ப மோசமான அத்துமீறல். நாமளே பல வீடியோக்களை பார்த்தோம். திருவொற்றியூர்ல அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் நடந்துகிட்ட விதம் அப்படிங்கிறது அட்ராசிட்டி, பயங்கர அட்ராசிட்டி. சில இடங்கள்ல மாணவர்கள் வந்து கழுத்தை பிடிச்சி, எங்க இருந்துன்னா காலேஜ் கேட்டுக்குள்ள போயிட்டு ஒரு பையனை கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு வர்றாரு. எப்படி? உங்களுக்கு என்ன, யார் அதிகாரம் கொடுத்தது? காலேஜ் கேட்டுக்குள்ள போலீஸ் போகவே கூடாது. எந்த விதமான சட்டத்தின்படி எந்த விதமான ரைட்ஸுமே கிடையாது. நீங்க காலேஜ் கேம்பஸ்குள்ள யார் உங்களுக்கு புகார் கொடுத்தாங்க? நம்ம காலேஜில் இந்த கிரைம் நடக்குது, காலேஜுக்குள்ள திருடு போயிருக்கு, காலேஜுக்குள்ள கொலை நடக்குது, சூசைட் பண்ணிருக்காங்க, காலேஜுக்குள்ள போதைப் பொருள் விற்கிறாங்க, சூசைட் பண்ணிருக்காங்கன்னு ஏதாவது உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்ததா? என்ன ரைட்ஸ்னு அடிப்படையில் நீங்க காலேஜுக்குள்ள போயிட்டு மாணவர்களை அடித்து கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு வரீங்க? ரிமாண்ட் பண்றோம், பார்த்துக்கோ, உள்ள போட்டுரும் உன்னை பிடிச்சி. அதாவது மிரட்டுறார். நீட்டுக்கு எதிராக
போராடக்கூடிய மாணவர்கள், டெல்லியில மாணவர்களை தாக்குனதுக்கு எதிராக போராடக்கூடிய மாணவர்களை சட்டையை பிடிச்சிட்டு போய் ரிமாண்ட் பண்ணிடுவேன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த சட்டத்துல அதிகாரம் கொடுத்துருக்கு? ஜனநாயகம் நசுக்கப்பட்டிருக்கிறது தலைநகரில் அப்படிங்கிறது நேத்து விஜய் கொடுத்த அறிக்கை. ஆமா, எந்த தலைநகர்னா சென்னையில தான், தமிழ்நாட்டினுடைய தலைநகரமான சென்னையில தான். இதுல முக்கியமான விஷயம் கைது பண்ண வந்த போலீஸுகள் பேட்ச் இல்ல, பேர் நேம், எல்லா போலீஸும் நேம் வச்சிருக்கணும்ல, பேட்ச் இல்ல. நேம் பேட்ச் இல்லாம போலீஸார் வர்றது டெல்லியில மட்டும் நடக்கல, சென்னையிலயும் நடக்குது. மாணவர்கள் கேள்வி கேட்கிற பல வீடியோக்கள் இருக்கு. பேட்ச் எங்க, போலீஸ் தானா, நீ யார் நீ அப்படின்னு கேள்வி. ஒரு மாணவர் பேருந்துல கைதாகி உள்ள உட்கார்ந்து இருக்காரு. அந்த மாணவர் அதை ஒரு தனியார் சேனல் பேட்டி எடுக்கிறாங்க. அந்த மாணவர் கொந்தளிக்கிறார், சார் இவனுங்க யார் சார், இவனுங்க ரவுடிகளா சார், இவனுங்க யூனிஃபார்ம் போட்டிருக்கானுங்க, பேரே இல்ல, பேட்ச் இல்ல, எப்படி சார் போலீஸ் தானா நான் எப்படி நம்புறது? அந்த மாணவன் கேட்கிறான், இப்போ உங்க வீட்டுக்கு ஒருத்தர் போலீஸ் அரெஸ்ட் பண்ண வர்றாரு அப்படின்னா நீங்க யாரு, வாரண்ட் வச்சிருக்கீங்களா, உள்ள வந்த போலீஸாருக்கு என்ன பேட்ச், என்ன இது எல்லாமே சொல்லணும். இது நார்மலா நடக்க வேண்டிய விஷயம். நீங்க கல்லூரிக்குள்ள போகவே கூடாது. கல்லூரிக்குள்ள போய் நீங்க கைது பண்ணிருக்கீங்க, நேம் பேட்சா இல்லாம கைது பண்றீங்க. இது மட்டும் இல்ல, கல்லூரிக்குள்ள போராட்டம் நடத்தினவங்களை மட்டும் அவங்க கைது பண்ணல, இவங்கெல்லாம் போராட்டம் நடத்துவாங்க அப்படின்னு கெஸ் பண்ணி பிரிவென்டிவ் அரெஸ்டாவும் காலேஜுக்குள்ள போய் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் தமிழ்நாடு மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில இது நடந்திருக்கு. நான் என்ன நினைக்கிறேன், அந்த காலத்துல இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்துச்சுல்ல, அப்போ கூட இப்படிலாம் நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ கூட மாணவர்கள் ரோட்ல இறங்கி போராடின மாணவர்களை கைது பண்ணாங்க. அது இன்னும் பெரிய இஷ்யூ ஆச்சு, மாணவர்களை சுட்டு கொண்டாங்க, அதெல்லாம் வேற பெரிய பிரச்சனையாச்சு. நீங்க எப்படி மாணவர்களை போய் பிரிவென்டிவ் அரெஸ்ட் பண்ணலாம்? இவங்கெல்லாம் போராட்டம் பண்ணுவாங்க அப்படின்னு போய் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், இவங்கெல்லாம் போராட்டம் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க ஒரு லிஸ்ட் போட்டீங்கல்ல, இதுக்கு முன்னாடி அந்த மாணவர்கள் மேல ஏதாவது ஹிஸ்டரி இருக்கா? இந்த மாணவர்கள் போராடின ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டார் அப்படிங்கிறதுக்கு நீங்க வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, ஆனா இங்க போராடக்கூடிய மாணவர்களை போய் கைது பண்றீங்க. அது நேத்து விஜய் போட்ட அறிக்கையை நம்ம நேத்து கூட பேசணும். அது ரொம்ப அவமானக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. அதுலயும் மாணவர்களுக்கு ஆதரவா ஒரு அறிக்கை கொடுக்க. ஆமா, மாணவர்களுக்கு ஆதரவா அறிக்கை கொடுக்கவே. அப்ப மாணவர் போராட்டம் இருக்கு இல்லைங்களா, டெல்லியில் நடந்துட்டு கூடிய நீட் போராட்டம், அதுக்கு ஆதரவாக தமிழ்நாட்டில் நடந்துட்டு கூடிய மாணவர் போராட்டம், இந்த ஜென்சிக்களுடைய போராட்டத்தை எதையுமே விஜய் அவர்கள் ஏற்கல, அது எதிராக இருக்கிறார். அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அது குறித்து எந்த அறிக்கையுமே கொடுக்கல. போராடக்கூடிய மாணவர்களையும் விஜய் அவர்கள் கைது பண்றாரு. இதுதான் வேதனையா இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த அறிக்கையில அவர் சொல்லி இருக்கிறதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி காவல்துறை காலேஜுக்குள்ள போய் பண்ற அட்ராசிட்டிங்கிறது இதுவரை நடந்துராதது. புது கல்ச்சரை தாவேகா தமிழ்நாட்டில் உருவாக்கு. அதான் இது மிக மோசமான அத்துமீறலாகும். காவல்துறை கல்லூரி வளாகத்துக்குள் சென்று மாணவர்களை கைது செய்ய எந்த முகாந்திரமும் இல்லை. இது போன்ற ஜனநாயக விரோத அத்துமீறல்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. போராடும் உரிமை நசுக்குகின்ற தமிழ்நாடு காவல்துறையின் செயல்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். ரொம்ப தெளிவா சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம காவல்துறைக்கு பொறுப்பாக இருக்கிற மாநில முதலமைச்சர் ஜனநாயக உரிமைகள் சார்ந்த போராட்ட நடவடிக்கைகளை ஒடுக்க நினைக்கும் காவல்துறையை கட்டுப்படுத்த வேண்டும். ஜனநாயக உரிமைகள் சார்ந்த போராட்டம், நீங்க ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு நீங்க போடுற ஆர்ப்பாட்டம் இருக்கு இல்லையா, ஒரு அலப்பறை இருக்கு இல்லையா, அந்த அலப்பரெல்லாம் ஓரமா வைங்க. மினிஸ்டர்ல இருந்து கட்சியில் இருக்கக்கூடிய சின்ன பசங்க வரைக்கும் எல்லாரும் ஜனநாயகன் படம் ஒரு பக்கம் படத்தை நீங்க சீன் போடுறீங்க. ஆனா போராடக்கூடிய ஜென்சி இளைஞர்கள், எனக்கு நீட்டு வேண்டாம், இந்தியா முழுக்க இத்தனை பேர் செத்து போயிட்டாண்டா, அந்த பரீட்சையை பாஸ் பண்ண முடியாததுக்கு முக்கியமான காரணமே அங்க இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டிஃபரன்ஸ் தான். அதாவது அது எப்படின்னா, அந்த பரீட்சையினுடைய மையமே என்ன அப்படின்னா, ஒரே ஒரு பரீட்சையை வச்சு இவன் டாக்டர் முடிவு பண்ணக்கூடிய அந்த ஒரு இடம் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடம் மெரிட்டே கிடையாது. எவன் பணம் வச்சிருக்கிறானோ, எவன் லட்சக்கணக்கில் செலவு பண்ண விரும்புறானோ, அவன் கோச்சிங் சென்டர்ல போய் அந்த ஒரு பரீட்சைக்கு பாஸ் பண்ணி போயிடுவான். ஆனா காலங்காலமாக ரொம்ப சஸ்டைனபிளா ஒரு 9வது 10வது 11வது 12வது வரைக்கும் படிச்சு வந்த மாணவர்கள் யாருமே அதுல போக முடியாது. பணம் இருக்கிறவன் கோச்சிங் சென்டரை ப்ரிப்பேர் பண்ணி போறான். அடிப்படையில் சமூக நீதிக்கு எதிரானது. அது இன்இக்வாலிட்டி. அது ஸோ அப்போ இது ஈக்குவாலிட்டி தான் நம்மளுடைய நோக்கம், சமூக நீதி தான் நம்மளோட நோக்கம். பெரியார் எங்களுக்கு முக்கியம், காமராஜர் முக்கியம்னு பேசக்கூடிய இந்த விஜய் அவர்கள் நீட்டுக்கு எதிராக மாணவர்கள் உணர்வுபூர்வமாக போராடிட்டு இருக்காங்க. இது எவ்வளவு பெரிய சிஸ்டமேட்டிக் ராங் அப்படிங்கறத உணர்த்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதையெல்லாம் மடமாத்துற மாதிரி அந்த ஜனநாயகத்தை அவர் எதுவும் பேசவே இல்லை. ஆனா நீட்டை ஒழிக்கிறது தான் எங்களோட கொள்கை. நீங்க பிஜேபி எதிர்க்க மாட்டீங்க, அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் போராடக்கூடிய மாணவர்களை அடிச்சு நொறுக்கக்கூடிய பாஜக கண்டிக்க மாட்டீங்க. மாநில பட்டியலுக்கு கொண்டு வர்றதும் எங்களோட கொள்கை. அது எப்படி கொண்டு வருவீங்க? அது நாங்க சொல்ல மாட்டோம். கிளம்பி டெல்லிக்கு போய் ஒரு பக்கெட் எடுத்துட்டு போய் ஏதாவது செய்ய மாட்டோம். அதாவது ஒரு குறிப்பிட்ட குழுவான இளைஞர்களுக்கு எந்த விதமான அரசியல் அறிவுமே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக
இவங்க வந்து ஒரு தலைமுறையை நாசம் பண்ணக்கூடிய வேலையை பண்றாங்க. அவரோட அறிக்கையில வந்து நேத்து சு வெங்கடேசன் ஒரு அறிக்கை போட்டிருந்தாரு. ஆமா, நம்மளே பேசியிருந்தோம். அது ரொம்ப கஷ்டமான அறிக்கை. காவல்துறையை மட்டும்தான் கண்டிக்கிறோம்னு சொல்லிட்டு ஆமா, அது பெரிய விமர்சனம் ஆயிடுச்சு. ஆமா, ஏன்னா போராடக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே விஜயை கேள்வி கேட்கறாங்க, தமிழ்நாடு அரசு கேள்வி கேட்கறாங்க, எதுக்கு அரெஸ்ட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு. இதுல காவல்துறையை மட்டும் கண்டிக்கிறேன்னு சொன்னா அது வந்து பெரிய பேசு பொருளா மாறிடுச்சு. அதனால இன்னைக்கு வந்து சண்முகம் அவர்கள் வந்து முதலமைச்சர் தான் காவல்துறைக்கு பொறுப்பு அப்படிங்கிறத போட்டு உடைச்சு, நீங்க தான் பதில் சொல்லணும், நீங்க தான் இதெல்லாம் நிறுத்தணும் அப்படிங்கிறத நேரா ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் சொல்லியிருக்கிறாரு. இதுல அதோட அவர் நிறுத்தல, இதுல இன்னும் கொஞ்சம் முக்கியமான விஷயங்களை சில சொல்லியிருக்கிறார். அது என்ன சொல்றாரு அப்படின்னா, பெரம்பலூர்ல பேட்டி கொடுத்தார். அந்த பேட்டியில சில முக்கியமான விஷயங்களை சொல்றார். தமிழகத்தில் தொழிலாளர்கள், மாணவர் அமைப்பினர் தமிழக காவல்துறை மற்றும் அரசால் ஒடுக்கப்பட்டு வருகிறார்கள். தொடர்ச்சியா போராட்டங்கள் இங்க நடக்கிறது எல்லாமே முடக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத பாக்குறாங்க. மாற்றுத்திறனாளிகளை கூட நீங்க சிறைக்குள்ள வச்சு அடிச்சு கொள்றீங்க, போராடக்கூடிய மாற்றுத்திறனாளியை காவல் நிலையத்துக்கு கூட்டு போய் அடிக்கிறீங்க, சாதாரண எளிய இளைஞர்களை பிடிச்சிட்டு போய் கஸ்டடியில் டெத் பண்றீங்க. இன்னைக்கு கூட ஒருத்தர் இறந்துருக்காரு. இது எல்லாமே காவல்துறையினுடைய மோசமான ஒரு அத்துமீறல். இது எல்லாமே விஜய் அவர்களோட கட்டுப்பாட்டு இருக்கு. டில்லி மற்றும் தமிழகத்தில் நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டத்தை ஒடுக்க மத்திய மாநில அரசுகள் கடும் நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றன. டில்லி மற்றும் தமிழகத்தில்னு சொல்லி அங்க நடக்கிற அதே தான் தமிழ்நாட்டிலும் நடக்குது. மோடி அண்ட் விஜய் போத் ஆர் சேம் இன் ரிகார்டிங் டு த நீட் அப்படிங்கிறதா அதை சொல்றாரு. அடுத்து வந்து தமிழக அரசு ஏவுறதை கண்டனைக்குரியதுன்னு சொல்லிட்டு, நாங்கள் தமிழக அரசுக்கு வெற்றி கழக அரசுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு தான் அளித்துள்ளோம். ஆமா, தமிழ்நாடு அரசு இதே மாதிரியான அட்ராசிட்டிகளில் நீடித்தால் இந்த ஆட்சிக்கு அளிக்கும் ஆதரவு குறித்த நிலைப்பாடு பற்றி மறுபரிசீலனை செய்யும் நிலை ஏற்படும். ஆட்சிக்கு எப்போ வேணா வாபஸ் வாங்குவோம். நீங்க முதலமைச்சரானதே கம்யூனிஸ்டுகள் கொடுத்த அந்த 4 சீட்டு, 4 சீட்டு, 2 கம்யூனிஸ்டுகள் 4 சீட்டு கொடுத்துருக்காங்க. விசிகா கொடுத்த 2 சீட்டு. இவங்க எல்லாருமே காலங்காலமாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, பாட்டாளி மக்களுக்காக போராடக்கூடிய முக்கியமான கட்சிகள். இந்த கட்சிகள் மேல மிகப்பெரிய கரப்ஷன் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. இப்போ நீங்க அந்த கட்சி கரப்ஷன் பண்ணிச்சு, இந்த கட்சி கரப்ஷன் பண்ணிச்சு, இது தீய சக்தி, அது அந்த சக்தி, இந்த சக்தி. நீங்க முதலாக கம்யூனிஸ்டுகளை கல்லாப்பெட்டி கூட்டணிகள் அப்படின்னு கலாய்ச்சு அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தினது நீங்க தான். விசிகாவையும் கல்லாப்பட்டி கூட்டணின்னு சொன்னது நீங்க தான். இந்த அவமானத்தையும் அவங்க பொருட்படுத்திட்டு தமிழ்நாட்டில் வந்து கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாது, ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாதுன்னு கருணையின் அடிப்படையில் தமிழ்நாட்டு மக்களின் நலன் கருதி, மாணவர் நலன் கருதி, யாராவது கவர்னர் வந்து உட்கார்ந்துட்டா இல்ல வந்து ஜனாதிபதி ஆட்சி வந்துட்டா இங்க நீட்டு போராட முடியாது, மாணவர்களை ஒடுக்குவாங்க அப்படின்னு தான் உங்களுக்கு ஆதரவு கொடுத்து உங்களை முதலமைச்சர் ஆக்குறாங்க. கவர்னர் ஆட்சியை நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க, ஜனாதிபதி ஆட்சியை நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க, மோடி ஆட்சியை நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. அதைத்தான் அவர் சொல்ல வர்றாரு. மோடியும் நீங்களும் ஒரே வேலை தான் செய்றீங்க அப்படிங்கிறாரு. ஸோ அப்போ எது நடந்துவிடக்கூடாது தமிழ்நாட்டில் அப்படின்னு கம்யூனிஸ்டுகளும் விசிகாவும் ஆதரவு கொடுத்தாங்களோ, இன்னைக்கு அதை விஜய் படிப்படியாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதனுடைய உச்சபட்சம் நீட்டு போராட்டம் தான். இவ்வளவு அட்ராசிட்டி நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, இப்போ இன்னைக்கு அமைச்சர்கள்லாம் வந்து பார்த்தோம்னா காலையில ஒரு வீடியோ வந்தது. ஒருத்தர் வந்து அமைச்சர் பர்வேஸ் புதுக்கோட்டையில ஒரு தேட்டரு அமைச்சர் மாப்பிள்ள பர்வேஸ், அதான் தமிழ்நாட்டுல ட்ரெண்டிங். மாப்பிள்ள பர்வேஸ் வந்து அப்படி தேம்பி தேம்பி கதறி கதறி அழுகுறாரு. அப்படியே கர்ச்சி பச்சு தொடைக்கிறாரு, தப்புன்னு ஊத்துது தண்ணி, மறுபடியும் தொடைக்கிறாரு. அப்படியே கேமரா சுத்துது, பார்த்தா சுத்தி ஃபோக்கஸ் லைட் இருக்குது, ஒரு 20 கேமரா அவரை சுத்தி எடுத்துக்கிட்டு இருக்காங்க வீடியோ அவர் அழுகுறத. நான் எப்படி பார்த்தா தியேட்டருக்குள்ள இது மாதிரி கேமராக்கள் பயன்படுத்தக்கூடாது, சட்டப்படி அதே குற்றம் தான். நம்ம அழுகுறோம்னு வச்சுங்களேன், நம்ம அழுகுறத யாராவது பக்கத்தில் நின்று ஃபோட்டோ வீடியோ எடுத்தாங்கன்னா நமக்கு இரிட்டேட் ஆகும். நான்லாம் இருந்துச்சு கத்தி விட்டுருவேன், அறிவு இருக்காயா, அழுதுட்டு இருக்கும்போது வீடியோ எடுத்துருக்கீங்க, உங்களுடைய தயவு செஞ்சு கேமராவை ஆஃப் பண்ணுறீங்க போங்க சொல்லுவோம். ஆனா எல்லாரும் ஒரே மாதிரி பேட்டர்னா அழுதுருக்காங்க. ஒரே மாதிரி முதல்ல ஒரு வீடியோ வந்தது, அது வைரல் ஆயிடுச்சு. பார்த்தாங்க எல்லாரும், என்ன இவர் வைரல் ஆயிட்டாப்ல தமிழ்நாடு முழுக்குன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து எல்லாரும் அழுவுறது. இப்போ இதே மாதிரி ஒரு சீன் எனக்கு பழசு ஞாபகம் வருது. எப்போ அப்படின்னா ஜெயலலிதா சிறையில் இருந்தப்ப பதவியேற்க வந்தப்ப தமிழ்நாடு அமைச்சராகி அதே போல இப்ப இடையில வந்து அமைச்சராக தான் பதவி இருக்கிற அம்மா ஜெயிலுக்கு தான் போயிருக்காங்க, வரதான் போறாங்க. அவங்க ஒண்ணு வந்து போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போல, இல்ல அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து அழுதா கூட பரவாயில்ல, ஜெயிலுக்கு போனதுக்கு அழுதுகிட்டு இருந்தாங்க. ஜெயிலுக்கு போனா நீங்க வந்து போராட தானே செய்யணும். அது மாதிரிதான் வந்து இப்ப வந்து முதல்ல பர்வேஸ் அழுதாரு, அடுத்து பார்த்தா புசி ஆனந்தும் அருண்ராஜும் தேட்டர்ல உட்காந்துருக்காங்க, ரோஹிணி தேட்டரு.
அது எம்எல்ஏவோட தேட்டரு. ஆமா, ரோகிணி ஓனர் பையன் வந்து திடீர்னு புசியானது கட்சி எடுத்து தொடங்கிறாரு. எதுக்குப்பா அழுகுறீங்க? படம் ரிலீஸ் ஆனா ஏன்பா அழுகுறீங்க? ஒண்ணுமே புரியல. நேத்து தான் சொல்லியிருந்தாரு அருண்ராஜ், இந்த மாதிரி எனக்கும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும்னு ஆசை தான், ஆனா எனக்கு வந்து கடமை அழைக்கிறது என்ன அப்படின்னாரு. கடமை அழைக்கிறதுனால என்னால ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க முடியாது, செகண்ட் ஷோ பாக்குற நேரம் சொன்னாரு. ஆனா காலையில பார்த்தா உட்கார்ந்துட்டு இருக்காரு தேட்டர்ல. நான் என்ன நினைச்சிருப்பேன், நான் நினைக்கிறேன்னா காலையில செக்ரட்டரியேட்டுக்கு போலான்னு நினைச்சிருப்பாரு. கடமையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். போன் பண்ணி கேட்டிருப்பாரு, சார் கிளம்பிட்ட வீட்டுல இருந்து, சார் இங்க செக்ரட்டரியேட்டே மூடி இருக்கு, ஒரு அமைச்சர் கூட இல்ல, எல்லாரும் ரீல்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க, ஐயோ தெரிச்சு ஓடுங்கடா நம்மளும் போய் ரீல்ஸை போட்டுருவோம்னு சொல்லி கிளம்பி போயிட்டாரு. அவர் அங்க போயிட்டாரா? அப்படியே எங்கே போனா விருதுநகர்ல கீர்த்தனை போயிட்டு இருக்காங்க. இங்க போனா அப்படியே ஜெகதீஸ்வரி இன்னொரு தேட்டர், 2 பேரும் வேற வேற தேட்டருக்கு போறாங்க. ஆமா, 2 பேரும் இருக்கிறது விருதுநகர்ல தான். ஆமா, ஆனா இவங்க ஒரு தேட்டர், அவங்க ஒரு தேட்டரு. ஆரம்பத்துல 2 பேரும் ஒரே தேட்டருக்கு போனா யாரு ஃபர்ஸ்ட் உள்ள போறதுன்னு பிரச்சனை வரும். இல்ல யாரோட பெர்ஃபார்மன்ஸ் முதல்ல வீடியோ எடுக்கணும்ல, யாரோட பெர்ஃபார்மன்ஸ் அதிகமா போகும், யார் முதல்ல வீடியோ எடுக்கிறதுன்னு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனைலாம் வரும். இதுல முக்கியமா இன்னொரு விஷயம், போக்குவரத்துறை அமைச்சர் அவர் வந்து தமிழன் பார்த்திபன், அவர் வந்து சார் டெல்லியில மாணவர்கள் போராடுறாங்க, நமக்கு நிறைய பிரச்சனை இருக்குங்க, தமிழ்நாட்டுல 1000 பிரச்சனை இருக்குங்க, டெல்லியை பத்தி ஒண்ணும் வேண்டாங்க. ரொம்ப அதாவது ஏதோ அது பழக்கடைக்காரர் மாதிரி பேசுறாரு. அது எதுக்கு நம்மளுக்கு வேணாம். நம்ம நல்ல அமைச்சர் இருக்காரு கோயம்புத்தூர்ல, அமைச்சர் சம்பத்குமார். அவர் என்ன பண்ணாருன்னா நேரா தேட்டருக்கு வந்தாரு. அவர்கிட்ட இந்த படத்துக்கு விதிக்கப்பட்ட தடை, படம் எல்லாத்தையும் கேட்டாங்க, எல்லாத்துக்கும் பதில் சொல்லியிருந்தாரு. திடீர்னு மக்கள் அப்படின்னு ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, மக்கள் பிரச்சனை பத்தி. படம் போட்டுருவாங்கப்பா அப்படின்னு வேக வேகமா கிளம்பி போயிட்டாரு. தெரிச்சு ஓடு போனா உள்ள போனா அவர் உட்காந்து அழுதுங்கிறாரு. இதே மாதிரி கடலூர்ல ஒரு அமைச்சர் ராஜ்குமார், அவர் வந்து எல்லாருக்கும் பிரியாணி போடுறதுல பிஸியா இருக்கிறாரு படத்துக்கு வந்தவங்களுக்கு எல்லாம். இது வந்து தமிழ்நாட்டு வரலாற்றில் இவ்வளவு அவமானகரமான ஒரு நாளை நான் பார்த்ததே கிடையாது. எதுக்கு எல்லாரும் அழுவுறீங்க? விஜய் வந்து உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரா? இல்ல சிறையில பிடிச்சு போட்டாங்களா அவரை? எதுக்கு அழுவுறீங்க? அவர் வந்து கடைசி இது வந்து லாஸ்ட் மினிட் அப்படின்னு போட்டு அவர் படம் முடியும் போது வேற அவருடைய பழைய படங்களோட சீன்ஸ்லாம் போட்டு சோக மியூசிக்லாம் போடுறாங்க. அவ்வளோ கஷ்டமா இருக்குது. லாஸ்ட் டான்ஸ் தான், இதுக்கப்புறம் 30 வருஷமா நம்மளை என்டர்டெயின் பண்ண ஒருத்தர் இனிமே அப்படி பண்ண முடியாது அப்படின்னா அவ்வளோ கஷ்டமா இருக்குதுன்னா எதுக்கு சார் ஓட்டு போட்டு அவரை ஜெயிக்க வச்சு? நீங்க அவர் டான்ஸே ஆட விட்டு இருந்துக்கலாமே. நீங்க தோக்கடிச்சிருந்தா அவர் மட்டும் டான்ஸ் ஆட மாதிரி உங்களை என்டர்டெயின் பண்ணி இருந்திருப்பாரு. தமிழ்நாடும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். நீங்க நீட் எதிர்ப்பு போராட்டம் தமிழ்நாட்டுல வீரியமாகவே நடந்திருக்கும். வேதனையான விஷயம் என்னன்னா, வடக்கன்ஸ்னு கலாய்ச்சிட்டு இங்க இருக்கக்கூடிய எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. பாருங்க வடக்க வந்து இப்போ பிழைக்கவே வழி இல்லை, இங்க வர்றாங்க, அவங்கள மாதிரி பேசி காமிக்கிறது, அவங்கள மாதிரி காமெடி பண்றது, ஏதோ ஒரு பண்ணிருப்பாங்க. இன்னைக்கு வடக்கில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் சென்சிக்கள் நம்மளை கிண்டல் பண்றான். நாங்க போராடிட்டு இருக்கோம்டா, களத்துல நின்றுகிட்டு இருக்கோம், ஆரம்பத்துல இருந்து நீட்டு நீங்க தான் கத்திட்டு இருக்கீங்க, இன்னைக்கு என்னடா கிணத்துல கல்லு போட்ட மாதிரி ஒருத்தங்க கூட பேச மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறாங்க. உங்க ஊர்ல தான் மாற்றம் வந்துருச்சுன்னு இங்க ரீல்ஸ் எல்லாம் போட்டு இருந்தாங்க, மீம்ஸா பரவிட்டு இருந்தது. நார்த் இந்தியா முழுக்க தமிழ்நாட்டுல ஒரு பெரிய சேஞ்ச் வந்துருச்சு, பொலிட்டிக்கல் சேஞ்சுன்னு சொல்லிட்டு கடைசியில உங்க முதலமைச்சர் எங்கப்பா பேச மாட்டாரு இந்த போராட்டத்தை பத்தின்னு கேட்டுட்டு இருக்காரு. நிறைய வீடியோ வருது. இல்ல ஏற்கனவே இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கும் போதே ஒரு வாரத்துக்கு முன்னாடி விஜய் வந்து ஜந்தர் மந்தர் போயிட்டாருன்னு ஒரு ஃபேக் வீடியோவை பரப்பி விட்டாங்க. அது வேற பார்த்துருப்பாங்க அவங்க. ஆமா, அது இந்தியா டுடேல இருக்கவெல்லாம் முக்கியமான பத்திரிகையாளர் எடுத்து வச்சு கிளிகளும் கிழிச்சிட்டாங்க தமிழ்நாட்டை. நான் சொல்றது தாவேக்கா அரசன் இது எல்லாமே பொய்யன்னு இந்தியா டுடே வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ இதை முழுசா நம்ம எடுத்து பார்க்கும்போது தமிழ்நாடு நீட்டுக்கு எதிராக முதலாக களத்துல வந்த ஒரு மாநிலம். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா வட இந்தியாவில் நீட்ல முறைகேடுக்கு எதிராக பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் முறைகேடா இருக்கு, நீட்ல கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு, இதைத்தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா தமிழ்நாடு நீட்டே வேணாம், நீட்டே முறைகேடு அப்படின்னு பேசிட்டு இருக்கு. இது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். இன்னைக்கு அதனாலதான் வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆபீஸ்ல தான் போராட்டம் நடக்குது. 3 நாளா போராட்டம் நடந்துட்டு இருக்கு, உட்காந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த போராட்டத்துல ஒரு பேனர் பிடிச்சிருக்கிறாங்க, எங்களுக்கு வேண்டியது ஜனநாயகம் இல்லை சொல்லிட்டு, ஜனநாயகம் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு உங்களுடைய ஆதரவு சக்திகள், தோழமை சக்திகள் எல்லாருமே சொல்றாங்க. நீங்க எல்லாரும் உட்காந்துக்கிட்டு ஜனநாயகன் படம் பார்த்துட்டு இருக்கீங்க. இதுல என்ன ஜனநாயகம் தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு நீங்க ஜனநாயகன் படம் பார்த்துட்டு இருக்கீங்க உட்காந்து. என்ன பிரச்சனைனா, இவங்க வந்து மாணவர்கள்
ஒரு இடத்துல லைட்டா ஒரு துண்டு சீட்டு மாதிரி பாக்கெட்ல வச்சிருந்தா கூட நீட்டு வேண்டாம்னு வச்சிருந்தா கூட அவங்கள தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஆமா. அன்னைக்கு நேத்து ஒரு போராட்டம் முடிச்சுட்டு சும்மா பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு 4 பேர் நின்றுட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். அவங்கள போய் ஹராஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இங்க தியேட்டர் வாசல்ல நின்னுகிட்டு நீங்க என்ன அட்ராசிட்டி வேணா பண்ணலாம். ஒரு பல்லாயிரக்கணக்கானோர் தியேட்டர் வாசல்ல கூடி நின்று அவங்க பட்டாசை கொளுத்தி தியேட்டர் உள்ளேயும் போடலாம், வெளியேயும் போடலாம், சீட்டையும் உடைக்கலாம், ரோட்லயும் போடலாம், போற வர பைக்கை பிடிச்சி இழுக்கிறது, மக்களை தொந்தரவு பண்றது, என்ன வேணாலும் பண்ணலாம். என்ன அட்ராசிட்டி வேணா பண்ணலாம். இன்னைக்கு அத்தனை ரீல்ஸ் இருக்கு போய் பார்த்தோம்னா. இது எதுலையுமே போலீஸ் அவங்கள தடுத்தாங்களான்னா இல்லை. ஆனா ஒரே ஒரு பையன் ரோஹினி தியேட்டர்ல, அவனும் விஜய் ஃபேன் தான், போயிட்டு நீட்டு வேண்டான்னு ஒரு பேனர் வச்சிருந்துருக்கிறான். அவனை பிடிச்சி தூக்கிட்டு போயிட்டாங்க. மானமுள்ள ஒருத்தன் இருக்கிறான், அந்த ஒருத்தனையும் உனக்கு எதுக்கு மானம் அப்படின்னு சொல்லி அவனையும் காலி பண்றாங்க. இல்ல வேதனையா இருக்கு. இதுல இன்னொரு இதை விட வேதனையான ஒரு விஷயத்த பார்த்தேன். மூத்த அமைச்சர் செங்கோட்டையன் அவரு தியேட்டருக்கு வந்தாரு. அவருக்கு அந்த படம் புரியுமா புரியாதா அல்லது பிடிக்குமா பிடிக்காதான்லாம் தெரியல. ஆனாலும் அவரும் பார்த்துதான் அவனு வேற வழி கிடையாது. அவருக்கு எவ்வளவு பெரிய தண்டனை பார்த்தீங்களா? ஒரு மூத்த அமைச்சருக்கு எவ்வளவு பெரிய தண்டனை. அவர் பார்த்துருப்பாரு. நம்மெல்லாம் வாத்தியார் படம், எம்ஜிஆர் படம் பார்த்துட்டு இருந்தோம், எம்ஜிஆர் ரசிகரா இருந்தோம். இன்னைக்கு இதை பார்க்கணுமா நம்ம? வேற வழி இல்ல நம்மளை நைட்டு சாப்பாடு போட மாட்டாங்க, மினிஸ்டர் போஸ்ட் காலி பண்ணிடுவாங்கன்னு சொல்லி அவரும் பாக்குறாரு. அவரை வர வைக்கிறதுக்கு கிரேன்ல ஒரு மாலையை கொண்டு வராங்க தியேட்டருக்கு வர்றதுக்கு. வேற எங்கேயும் வரல, தியேட்டருக்கு வர்றதுக்கு தான் கிரேன்ல மாலை. இந்த கிரேனை கொண்டு அரை மணி நேரம் ரோட்டை மறிச்சிருவாங்க. ஆமா, அந்த வழியா போற யாரும் போக முடியாது. இதெல்லாம் பண்ணலாம். ஆனா ஒரு 2 நிமிஷம் ரோட்ல உட்காந்து போராட்டம் பண்ணிட்டாங்கன்னா, ரோட்டை மறித்து போராட்டம் பண்றது எப்படி அலோவ் பண்ண முடியும்? அதுவும் விஜய் அரசுக்கு எதிராலாம் போராட்டம் பண்ணல, டெல்லியில பாஜக அரசுக்கு எதிராக மக்களுக்கு இடையூறு பண்றாங்க ரோட்ல உட்காந்து. அதை எப்படிங்க அலோவ் பண்ண முடியும்னு ராஜ்மோகன் பேசுறாரு. இன்னைக்கு எவ்வளவு இடையூறு பண்ணிருக்காங்கன்னு ஒவ்வொரு தியேட்டர் வாசலுக்கும் போனா தெரியும். மக்களுக்கு இடையூறு பண்ணாம தான் இவங்க செலிப்ரேட் பண்ணாங்களா என்னன்னு. உண்மையிலேயே இதை பார்க்கும்போது வேதனையா இருக்கு. என்னன்னா, தமிழ்நாடு ப்ரொக்ரெசிவ் ஸ்டேட்டு, தமிழ்நாடு ஒரு முற்போக்கு மண், சமூக நீதி பேசக்கூடிய மண், கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, இதெல்லாம் நம்ம பேசி 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 உண்மையிலேயே டயர்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம்னு ஒண்ணு இல்லை அப்படின்னு வச்சுக்கிங்களேன். இன்னைக்கு தமிழ்நாட்டுல போராட்டம் நடத்த இடம் இருக்கா? இருக்கிற மெரினா பீச்சை ஏன் பூட்டுறீங்க? அவ்வளவு பயம் எதுக்கு உங்களுக்கு? ஒரு இடம் கிடையாது. இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி ஆபீஸ் இருந்து அவங்க ஒருவேளை அமைச்சர் பதவி வாங்கியிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், விசிகா வாங்கின மாதிரியோ, ஐயுஎம்எல் வாங்கின மாதிரியோ, காங்கிரஸ் வாங்கின மாதிரியோ கம்யூனிஸ்டுகளும் அமைச்சர் பதவி வாங்கியிருந்தாங்கன்னா இன்னும் அந்த இடம் மாணவர்களுக்கு கிடைச்சிருக்காது, கொடுக்க முடியாது. அதனாலதான் அவங்க ரொம்ப தெளிவா ஒரு முடிவெடுத்தாங்க கம்யூனிஸ்டுகள். நாங்க வெளியிலிருந்து நிபந்தனையற்ற ஆதரவு தான் அப்படிங்கிற முடிவை கம்யூனிஸ்டுகள் எடுத்ததுக்கு காரணம் இருக்குது. ஏன்னா உங்களை நம்ப முடியாது. உங்களுக்கு நீங்க பாஜக அரசை எதிர்க்க மாட்டீங்க, உங்களுக்கு கொள்கை கிடையாது, உங்களை நம்பி அமைச்சரவையில் பங்கு பெற முடியாது. அதனாலதான் அவங்க எடுத்தாங்க. அந்த நிலைப்பாட்டை எடுத்ததன் விளைவு தான் இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி ஆபீஸ்ல நின்று போராட்டம் நடக்குது. அங்க நின்று தாவேக அரசை தைரியமாக கேள்வி கேட்க முடியுது. கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களும் இன்னைக்கு தைரியமாக வெளிப்படையாக தாவேக அரசை விமர்சிக்கிறாங்க, கேள்வி கேட்கிறாங்க. அப்படின்னா அதுக்கு காரணம் அவங்க வெளியிலிருந்து ஆதரவு அப்படிங்கிற நிபந்தனையற்ற ஆதரவுங்கிற நிலைப்பாட்டை எடுத்ததுதான். இல்லைன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் போராடவே இடம் இருக்காது. இதுதான் இன்னைக்கு ஜனநாயகம். இங்க இதில் உண்மையிலே கம்யூனிஸ்டுகள் நம்ம அந்த விஷயத்தில் பாராட்டணும். ஏன்னா இன்றைக்கி அவங்க வெளியிட்டக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு, சண்முகம் வெளியிட்டிருக்க ஸ்டேட்மெண்ட் ரொம்ப வரவேற்கத்தக்க ஸ்டேட்மெண்ட்டு. இதே போல் விசிகாவும் அவங்க அமைச்சரவையில் இருந்தாலும் குறைஞ்சபட்சம் தமிழ்நாட்டில் காவல்துறையை இது போன்ற நீட்டு போராளிகளுக்கு எதிராக பயன்படுத்துவதை தடுக்க சொல்லி ஒரு அறிக்கை விடணும். இது மட்டும் இல்லாமல் ஐயுஎம்எல் இந்த அறிக்கையை விடணும். இவங்க எல்லாருமே கூட்டணி கட்சிகளாக இருக்காங்க. மற்ற கட்சிகள் விடுவாங்க, எதிர்கட்சிகள் பேசுகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. கூட்டணி கட்சிகள் இதை விஜய் அரசுக்கு வலியுறுத்தும் போது தான் ஆரோக்கியமான அரசு தமிழ்நாட்டில் இருக்கும். தயவு செஞ்சு பாஜகவை காப்பாற்றுற வேலையை விட்டுட்டு தமிழ்நாட்டில் ஆட்சியில் இந்த மாதிரி போராட்டங்கள்லாம் நடந்திருக்கு. ஒன்றிய அரசை எதிர்த்து போராட்டங்கள் 2013 நடந்தது, 16 நடந்தது. ஜல்லிக்கட்டு போராட்டம் கூட ஜெயலலிதா மரணத்துக்கு பின்னாடி கூட நடந்திருக்கு. ஈழ போராட்டம் முழுக்க மத்திய அரசுக்கு எதிரான போராட்டங்கள்லாம் இங்க கிளியரா அதுல நியாயம் இருந்ததுன்னா அதுல அலோவ் பண்ணப்பட்டிருக்கு. அது தடுக்கப்படலை. எல்லா இடத்துலையுமே உட்காந்து நாள் கணக்கில் போராடுறதுக்கு அலோவ் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் இந்த முறை மட்டும்தான் தமிழ்நாட்டில் புதிய கலாச்சாரமாக
உட்காரவே கூடாது, பேசவே கூடாது, நடக்கவே கூடாது. காலேஜில் கூட மாணவர்கள் உட்காரக்கூடாது. காலேஜ் எல்லாம் லீவ் விட்டு போராட்டம் நடத்தி இதெல்லாமே தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. ஆனால் காலேஜுக்கு உள்ளே போய் போலீஸ் அப்போ கூட அரெஸ்ட் பண்ணதில்லை. நீங்கள் பாஜகவோட கூட்டணியே கிடையாது, ஆனால் பாஜகவை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு எங்கேருந்து வருது? உங்கள் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ், உங்கள் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்டுகள் எல்லாம் போராடி சிறைக்கு போயிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து பாஜகவை காப்பாற்றுற வேலையை செய்கிறீங்க. இதில் முக்கியமாக ஒன்று லாஸ்ட்டாக நடிகர் சூர்யா அவர் வந்து இன்னைக்கு வந்து என் பிறந்த நாளை கொண்டாட வேண்டாம், ஏன்னா நீட் எதிர்ப்பு போராட்டம் தமிழ்நாட்டில் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறார். அவர் வந்து அமைச்சர் கிடையாது, எம்எல்ஏ கிடையாது, முதலமைச்சர் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு நடிகர் மட்டும்தான், தொழில்முறை நடிகர். அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு சமூக பொறுப்புணர்வின் அடிப்படையில் அவர் எனக்கு பிறந்த நாளே கொண்டாடுறதுன்னு சொல்லியிருக்கிறார். இந்த பக்கம் ஒருத்தர் நடிகராக இருந்தார், முதலமைச்சர் ஆகிட்டார், அவர் ரசிகர் மன்ற தலைவர்களாக இருந்தவங்களாம் அமைச்சர் ஆகிட்டாங்க. இன்னைக்கு வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா திருவிழா போல், பிரம்மாண்ட திருவிழா போல் கொண்டாடுங்கள் சொல்கிறாங்க. அப்போ ஒரு பக்கம் ஒருத்தர் நடிகராக இருந்து கொண்டாட வேணாம்னு சொல்கிறாரு, முதலமைச்சராக இருந்து கொண்டாடுங்கன்னு சொல்கிறாங்க. இது ரெண்டு பேரில் யாருக்கு சமூக பொறுப்புணர்வு இருக்குது, யார் சமூக அக்கறை இருக்குது? உண்மையிலேயே தலைவராக வேண்டியவர் நடிகராக இருக்கார், நடிகராக இருக்க வேண்டியவர் தலைவராக வந்துட்டார் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய வேதனையாக. நடிகை ஆண்ட்ரியா ப்ரோட்டஸ்ட்ல உட்காந்துருக்காங்க. இயக்குனர் வெற்றிமாறன் ப்ரோட்டஸ்ட்ல ஆதரிக்கிறாங்க. ரஞ்சித் ஆதரிக்கிறாரு, ரஞ்சித் உட்காந்துருக்காரு, அமீர் உட்காந்துருக்காரு. சின்னத்திரை நடிகர்கள், விளம்பரத்தில் நடிக்கிறவங்க, இப்படி பல பேர் இதுக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க. இதுல குறிப்பா நான் ஒருத்தரை வந்து மென்ஷன் பண்ணி இந்த டிஸ்கஷன்ல சொல்ல வேண்டியது இருக்கு. ஜேம்ஸ் வசந்தன், இசையமைப்பாளர். அவர் வந்து தொடர்ச்சியாக மாணவர்களுக்கு ஏற்படக்கூடிய சிக்கல்கள், அரசு பண்ணக்கூடிய அட்ராசிட்டிஸை எதிர்த்து ரொம்ப தைரியமா நிறைய வீடியோக்களை வந்து அவர் பேசுறாரு, பல இடங்களில் கருத்தை தெரிவிக்கிறாரு. நல்ல நல்ல வீடியோக்கள் இருக்கு இல்லையா, அரசாங்கத்தை கேள்வி கேட்கக்கூடிய முக்கியமான வீடியோக்களை அவருடைய பக்கத்தில் ஷேர் பண்ணுறாரு. இன்னைக்கு நீட்டு எதிர்ப்பு மாணவர்களை வந்து அடித்து காயப்படுத்துகிற அரசுக்கு எதிரான போராட்டத்தில் திரு ஜேம்ஸ் வசந்தன் வந்து பேசியிருக்காரு. இது மாதிரி கலைஞர்கள் வந்து ஒரு நம்பிக்கையை ஊட்டுறாங்க. ஆக்சுவலாக அதிகார ஆசை இல்லாதவர்கள் இதை பேசுகிறாங்க. நீங்கள் அதிகாரத்தில் வந்து உட்காந்துட்டீங்க, ஆனால் நீங்கள் பேச மாட்டீங்க. நீங்கள் அதிகாரத்தில் இல்லாதப்பவும் பேசுனது இல்லை, அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் பேசல. இதுதான் உங்களுடைய சமூக அக்கறை, உங்களுடைய ஜனநாயகன் எல்லாம் இதனுடைய அளவு அப்படிங்கிறது இவ்வளவுதான். பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து என்னென்ன நடக்க போகுதுன்னா.